வணக்கம் நண்பர்களே, நான் அருண் குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ப்ரீமியம் குவாலிட்டி கிளாஸ் கிளீனர் மேக்கிங் வீடியோ. இதனோட கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் காலினுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட பெட்டராகவோ இருக்குங்க. நம்ம கோலினோட ஃபார்முலா காப்பி அடிக்கல, அந்த ஃபார்முலா என்னன்னு தெரியாது. ஒரு கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷனுக்கு என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபார்முலேஷன் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபார்முலேஷன் தான். ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மேக்கிங் வீடியோ பாருங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்குமா, இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியுமான்னு யோசித்து பாருங்கள். பண்ண முடிஞ்சால் நீங்கள் இந்த ஃபார்முலேஷனை யூஸ் படுத்திக்கலாம். மேக்கிங் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டேர்ம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. கிளாஸ் கிளீனர் பொறுத்த வரைக்கும் கிளீனிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங் அப்படின்னு சேர்த்து தான் பயன்படுத்துவாங்க. ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ரீக் இந்த கண்ணாடியை பாருங்கள், கிளாஸ் சர்ஃபேஸை பாருங்கள், ஒரு லேயர் மேலே டெபாசிட் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் ஸ்ட்ரீக். இந்த இமேஜை பாருங்கள், இதுலேயும் கொஞ்சமாக ஸ்ட்ரீக் இருக்குது. இந்த இமேஜை பாருங்கள், இதுலேயும் கூட கொஞ்சமாக மைல்டாக அந்த ஸ்ட்ரீக் தெரியுது. ஸோ கிளாஸ் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணும்பொழுது க்ளீனிங்கிற டேர்ம் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு ஸ்ட்ரீக் ஃப்ரீ க்ளீனிங் கிடைக்குதா இல்லையா அதுதான் முக்கியம். இந்த கிளாஸ் சர்ஃபேஸ் பாருங்கள், இதுதான் வந்து ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங். எதனால் நம்ம இந்த டேர்ம் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, இந்த ஃபார்முலேஷன் முழுக்க நம்ம பயன்படுத்துகிற எல்லா மெட்டீரியல்ஸ் எந்த அளவு பயன்படுத்துகிறோம் எல்லாமே நம்ம கவனம் முழுக்க அது ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங் கொடுக்குமா இல்லை அதை பாதிக்குமா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணுங்க. இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். 500 ml ப்ரீமியம் குவாலிட்டி கிளாஸ் கிளீனர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்ம இப்போ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வெசலில் தான் நம்ம கிளாஸ் கிளீனர் தயாரிக்க போகிறோம். முதல்ல நான் டிஎம் வாட்டர் சார்ஜ் பண்ணுறேங்க. கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் பிடிஎஃப் ஃபார்முலாவில் இருக்கும். இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டிஎம் வாட்டர் தான் பயன்படுத்தணுங்க. ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்தலாம், பட் கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷனுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அந்த சால்ட்டோட கண்டென்ட்லாம் அந்த பிபிஎம்குள்ளே இருந்தால் ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம கேன் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. கேன் வாட்டர் மினரல் வாட்டர், அதில் சில மினரல்ஸ் இருக்கும், சில சால்ட்டு கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டரை நம்ம கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷனுக்கு பயன்படுத்தினா ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங் கிடைக்காது. அடுத்து அமோனியா சொல்யூஷன் ஆட் பண்ணலாங்க. கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷனில் அமோனியா சொல்யூஷன் ஒரு தவிர்க்க முடியாத மெட்டீரியலுங்க. நான் மினிமம் 28% பியூர் இருக்கிற அமோனியா சொல்யூஷன் யூஸ் படுத்துகிறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, அமோனியாங்கிறது ஒரு கேஸ், கலர்லெஸ் கேஸ். அதை வாட்டரில் கரைச்சி நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதான் வந்து அமோனியா சொல்யூஷன். 28% பியூர் அப்படின்னா மொத்தம் நீங்கள் 100 கிராம் வெயிட் போட்டு எடுத்திங்கன்னா அந்த சொல்யூஷன் அதில் 28 கிராம் அமோனியா இருக்கணும். அதுதான் வந்து 28% பியூர் அமோனியா சொல்யூஷன். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 28 கிராம் அமோனியா கேஸும் 72 கிராம் வாட்டரும் மிக்ஸ் ஆகி கிடைக்கிற சொல்யூஷன் தான் 28% பியூர் அமோனியா சொல்யூஷன். கடைகளில் வந்து லிக்விட் அமோனியான்னு கேட்டால் கொடுப்பாங்க, பட்டு டெக்னிக்கலாக அந்த டேர்ம் தப்பு தான். அமோனியாங்கிறது ஒரு கேஸ், அதை கூல் பண்ணும்போது கம்ப்ரெஸ் பண்ணும்போது லோ டெம்பரேச்சரில் அது லிக்விடாக மாறிடும், அதுதான் லிக்விட் அமோனியா. பட் இது வந்து வாட்டரில் அமோனியா கேஸை கரைச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது அமோனியா சொல்யூஷன் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கடையில் புரியறதுக்காக நீங்கள் லிக்விட் அமோனியான்னு கேட்டு வாங்கலாம். நம்ம ஏன் அமோனியா யூஸ் படுத்துகிறோம்னா, அமோனியா வந்து ஒரு பவர்ஃபுல்லான சால்வெண்ட்டுங்க. அதை நம்ம யூஸ் படுத்தும்போது கிளாஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட், ஆயில், கிரைம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் சர்ஃபேஸில் இன்செக்டோட ஸ்ட்ரீக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் வந்து அமோனியா எஃபெக்டிவாக ரிமூவ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் இது கேஸ் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ட்ரையிங் ப்ராசஸும் குயிக்காக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, அமோனியாவுக்கு கொஞ்சம் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ஒரு ப்ரைமரி டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சமாக அந்த ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்குது. அடுத்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இங்கேயும் நம்ம ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணுங்க. இது வந்து கமர்ஷியல் கிரேட் கிடையாது, இது இண்டஸ்ட்ரியல் கிரேட். ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலோட பியூரிட்டி மினிமம் 98%, 99% இருக்கணுங்க. ரீட்டெயில் ஷாப்பில் கேட்கும்போது அவங்க கமர்ஷியல் குவாலிட்டி தான் கொடுப்பாங்க.
அதனோட பியூரிட்டி 80% தான் இருக்கும். 80% ஐபிஏவை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங் கிடைக்காதுங்க. ஐபிஏ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங் கிடைக்காது. ஏன்னா 80% பியூர் அப்படின்னா மீதி 20% என்ன இருக்குது, அது வந்து டிஎம் வாட்டராக இருக்காது. ஸோ வேறு ஏதோ மெட்டீரியல் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங்குக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஐபிஏவோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமோனியா மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சால்வெண்ட், ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா எல்லா கிளாஸ் சர்ஃபேஸுக்குமே இது சூட்டபிளான மெட்டீரியல். கொஞ்சம் கூட கிளாஸ் சர்ஃபேஸை இது அஃபெக்ட் பண்ணாது. ஈவன் நம்ம கையில் பட்டால் கூட இது ஒன்றும் ஆகாது. அடுத்து ஆல்கைல் பாலி குளுக்கோசைட் சார்ஜ் பண்ணலாங்க. இதுதான் நம்ம பிரைமரி சர்ஃபெக்டண்ட்டாக பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன் நம்ம இதை பிரைமரி சர்ஃபெக்டண்ட்டாக பயன்படுத்தியிருக்கோம்னா இது வந்து ஒரு மைல்டான நான் அயானிக் சர்ஃபெக்டன்ட். என்னோட க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஜென்டிலான சர்ஃபெக்டன்ட், மைல்டான சர்ஃபெக்டன்ட், ஆஷாக இருக்காது. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது வந்து லெஸ் ஃபோமிங் சர்ஃபெக்டன்ட். ஃபோமிங் வந்து குறைவாக கொடுக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரீக் ஃப்ரீ க்ளீனிங் கிடைக்கணுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இது வந்து ஒரு வெட்டிங் ஏஜென்ட். கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டர் அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ அந்த கிளாஸ் சர்ஃபேஸில் வாட்டரை நம்ம தெளித்து நம்ம க்ளீன் பண்ண முடியுமானா க்ளீன் பண்ண முடியாது. ஸோ வெட்டிங் ஏஜென்ட்டோட ரோல் முக்கியம். ஆல்கைல் பாலிகுளுக்கோசைட் ஒரு நல்ல வெட்டிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லாமல் ஆல்கைல் பாலிகுளுக்கோசைட் ஒரு நேச்சுரல் மெட்டீரியல், பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். அடுத்து கோகோ அமிடோ ப்ரோப்பைல் பீட்டைன், இதை நம்ம கோசர்ஃபேக்டண்ட்டாக பயன்படுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆல்கைல் பாலிகுளுக்கோசைடுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இதுக்கும் இருக்குது. இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சொல்லணுன்னா இது வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கை கொடுக்கும். அதாவது நம்ம ஆட்டோமொபைல்ஸை வாஷ் பண்ணி முடித்த பிறகு, க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக ஒரு ஆயில் கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆயில் கோட்டிங் கொடுக்கும்போது அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இன்னும் அப்பீலிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்ஃபேஸ் க்ளீன் பண்ண பிறகு இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு ஸ்மூத்தான அப்பியரன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த மெட்டீரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்ம 3 மெட்டீரியலை ஒன்றா சேர்த்து மிக்சராக மாற்றி சேர்க்க போகிறோம். அதாவது சிலிக்கான் டிஃபோமர், பாலிசார்பேட் 80, ஆல்ஃபாக்ஸ் 200. இது 3ஓட ரோல் என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து சிலிக்கான் டிஃபோமருங்க. இது வந்து ஒரு டிஃபோமிங் ஏஜென்ட். என்னதான் நம்ம கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷனில் ஃபோமிங் குறைவாக கொடுக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ஸ் சூஸ் பண்ணாலும் கொஞ்சமாவது ஃபோமிங் அந்த கிளாஸ் சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரென்சிங் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டிஃபோமிங் ஏஜென்ட் போடும்போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு கீ மெட்டீரியல். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அளவுகள் கரெக்டாக போடணும். இதை எக்ஸ்ட்ரா போட்டாலும் கலங்கல் தன்மை இருக்கும். கிளாஸ் கிளீனர் டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக இருக்காது. குறைவாக போட்டாலும் ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங் கிடைக்காது. சாய்ஸ் ஆஃப் டிஃபோமர் அதனோட அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் இந்த கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷன் 1 ஹவரில் ரெடி பண்ணிட்டேன் இந்த ஃபார்முலாவை. இதுக்கு ஒரு ப்ராப்பரான டிஃபோமர் கண்டுபிடிச்சி சேர்க்குறதுக்கு 1 இயர் ஆகிடுச்சு எனக்கு. முதல்ல நான் வந்து எனக்கு என்ன அவைலபிளோ ரீட்டெயிலில் அந்த கெமிக்கல்ஸ் ட்ரை பண்ணேன். முதல்ல ப்ரோப்ளின் கிளைக்கால் ட்ரை பண்ணேன். அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அடுத்து பிஜி 400 ட்ரை பண்ணேன். அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது 2 தான் எனக்கு ரீட்டெயிலில் கிடைச்சிது. அப்புறம் அமேசானில் டைமெத்திகோன் வாங்கி ட்ரை பண்ணேன். அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒவ்வொரு முறையும் அந்த டிஃபோமர் மாற்றும் போது அந்த டிஃபோமருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலேஷனில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து சிலிக்கான் டிஃபோமர் ட்ரை பண்ணேன். இந்த டிஃபோமர் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை விட பெட்டரான டிஃபோமரையும் சூஸ் பண்ணலாம். அடுத்து பாலிசார்பேட் 80, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான எமல்சிஃபையர். அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் என்ஹான்சர். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா இது வந்து ஃபோமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸ்ட்ரீக் ஃப்ரீ கிளீனிங்குக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். அடுத்து ஆல்ஃபாக்ஸ் 200, இதுக்கும் மல்டி ரோல் இருக்குது. பேசிக்கலி இது வந்து ஒரு நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட். அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ஏஜென்ட், கிளீனிங் மெட்டீரியல், எமல்சிஃபையர், ஸ்டெபிலைசர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். முதல்ல இந்த சின்ன பிளாஸ்டிக் வெசலில் சிலிக்கான் டிஃபோமர் எடுத்துக்கிறேங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெயிட் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து ஆல்ஃபாக்ஸ் 200 ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க.
கூடவே பாலிசார்பேட் 80 அதையும் சேர்த்து 301 மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக ரெடி பண்ணி இதில் நம்ம சார்ஜ் பண்ணிடலாங்க. சார்ஜிங் ஸ்லோவாக இருக்கணும், பிளெண்டிங் வந்து யூனிஃபார்மாகவும் ஸ்பீடாகவும் இருக்கணுங்க. அடுத்து இந்த சொல்யூஷன் ஆட் பண்ணிடலாங்க. இந்த சொல்யூஷனில் 4 மெட்டீரியல் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம். அதாவது சோடியம் சிட்ரேட், சோடியம் குளுக்கோனேட், ட்ரைசோடியம் பாஸ்பேட், அப்புறமா EDTA. இந்த கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் சர்ஃபேக்டன்ட் எந்த அளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக சீலேட்டிங் ஏஜென்ட்ஸும் முக்கியங்க. அப்போ தான் க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் சுப்பீரியராக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம 4 மெட்டீரியல் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது 4மே வந்து சீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ட்ரைசோடியம் பாஸ்பேட்டுக்கு க்ளீனிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இந்த 4 மெட்டீரியல் ஒரு காம்போசிஷனில் சேர்த்து போடும்போது தான் நம்மளுக்கு அந்த கிளாஸ் கிளீனரில் சுப்பீரியர் ஃபினிஷிங் கிடைக்குங்க. இந்த சொல்யூஷன் வந்து கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கணுங்க. இது வந்து கலங்கலாக இருக்கக்கூடாது. கலங்கலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீக் ஃப்ரீ க்ளீனிங் கிடைக்காது. ஈவன் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் ஸ்ட்ரீக் ஃப்ரீ க்ளீனிங் கிடைக்காது. கலங்கலாக இருந்தால் எந்த மெட்டீரியல் அதுக்கு காரணமோ அந்த மெட்டீரியல் நம்ம வேறு மாற்றி தான் ஆட் பண்ணணுங்க. அடுத்து நான் பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறேங்க. இந்த பர்ஃப்யூம் ஆட் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்கணும். இந்த பர்ஃப்யூம் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா வந்து லைட் எல்லோ கலராக இருந்தாலும் பரவாயில்ல. பட்டு ரொம்ப டார்க் எல்லோவாக இருக்குது, இல்லை ப்ரௌன் கலராக இருக்குன்னா உங்களோட கிளாஸ் கிளீனர் வந்து நீங்கள் ப்ளூ கலர் போட்டிங்கன்னா க்ரீன் கலராக மாறிடும். ஸோ ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கணும் உங்கள் பர்ஃப்யூமோட கலர் எப்படி இருக்குது. இந்த பர்ஃப்யூம் போடும்போது நீங்கள் ப்ளூ கலர் போட்டால் ப்ளூ கலர் ரிட்டைன் ஆகுதான்னு பார்க்கணும், ஒன் திங். செகண்ட் திங் வந்து வாட்டர் பேஸ்டு பர்ஃப்யூம் தான் யூஸ் படுத்தணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ரீக் ஃப்ரீ க்ளீனிங் கிடைக்கும். ஆயில் பேஸ்டு பர்ஃப்யூம் யூஸ் படுத்தும் போது ஸ்ட்ரீக் ஃப்ரீ க்ளீனிங் கிடைக்காது. தேர்டு வந்து கிளாஸ் கிளீனர் ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் pH 9-10 மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த pHக்கு எந்த பர்ஃப்யூம் சூட்டபுளாக இருக்குமோ அந்த பர்ஃப்யூம் தான் போடணும். அடுத்து கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணிடுறேங்க. இது வந்து ஓஷன் ப்ளூ கலர் 1 ml இல்லை 2 ml ஆட் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான் அது. ஃபைனலாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடலாங்க. இந்த ஃபார்முலேஷனுக்கு நான் 2 ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபார்முலேஷன் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்முலேஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் வாட்டர் அதிகமாக நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதனால் ப்ரிசர்வேட்டிவோட அளவும் நான் அதிகமாக ஆட் பண்ணுறேன். 2 ப்ரிசர்வேட்டிவும் நான் ஆட் பண்ணுறேங்க. ஒன்று வந்து ஃபினாக்சி எத்தனால், இன்னொன்று வந்து DMDM ஹைட்ரன்டாயின். இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுங்க. ½ அன் ஹவரில் இது செட்டில் ஆகிடும். இருந்தாலும் நம்ம 24 ஹவர்ஸ் பொறுத்து பார்க்கலாங்க. 24 ஹவர்ஸ் பொறுத்து என்ன ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கோ அதுதான் அத்தன்டிக். இப்போ 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடுச்சு. இந்த மீடியம் வந்து ஹோமோஜினியஸாக இருக்குது. இதை நம்ம வேறு கிளாஸ் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. கிளியராகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை காலின் கிளாஸ் கிளீனர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. இது கோலின் கிளாஸ் கிளீனருங்க. கலர் மைல்டாக தான் இருக்குது. இது நம்ம கிளாஸ் கிளீனர். இது கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. மற்றபடி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரெண்டுமே மோரலஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து pH செக் பண்ணிடலாங்க. இது காலின் கிளாஸ் கிளீனரோட pH. அவங்க 10 to 11 மெயின்டைன் பண்ணுறாங்க. இது நம்ம ஃபார்முலேஷனோட pH. இதனோட pH வந்து 9 to 10 இருக்குது. இந்த pH நான் போதும்னு நினைக்கிறேன். 10 மேலே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு pH 10 to 11 தான் வேண்டும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக கொண்டு வரலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைசோடியம் பாஸ்பேட்டோ இல்லைனா அம்மோனியாவோ ஆட் பண்ணும்போது pH 11 ரீச் ஆகிடுங்க.